எல்லோருக்கும் வணக்கம். முக்கியமான திருப்பங்கள் அடுத்த வாரத்தில் நிறைய இருக்குங்க நண்பர்களே. அதனால கடைசியில் எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒன்றா வச்சு பேசிடலாம். இப்போதைக்கு நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய அண்டால தண்ணியை பிடிச்சி நடு வீட்டில் வச்சு கமுத்து விட்டோம்னா எப்படி ஒரு மாதிரி பரபரப்பாக இருக்குமோ அந்த மாதிரி அடுத்த வாரம் பரபரப்பாக இருக்க போகுது. டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய சில பங்குகளில் ஒரு முக்கியமான புதிய பயணம் என்பது தொடங்குமா? ஒரு உதாரணத்துக்கு இந்த ட்ரைடன்ட் அப்படின்ற பங்கு 1.6% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. இன்னொரு பங்குமே ஆர்இசி லிமிடெட் அப்படின்ற பங்கு, அவன் கிட்டத்தட்ட 4% டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பங்கு. ஆனால் இந்த இரண்டு பங்குகளுமே சமீபத்தில் அவங்களுடைய ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் ட்ரைடன்ட்டினுடைய ரிசல்ட் வந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்றது நடந்தது. அதுக்கப்புறம் அந்த வாலட்டிலிட்டியினுடைய அடிவாரத்துக்கு போயிட்டு 12-13% பக்கம் ஒரு ரெக்கவரி அப்படின்றது இருந்தது. ஆனால் வேறு எந்த விதமான நடவடிக்கையும் நடக்கல. அப்போ இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளை அடுத்தது இப்போ மறுபடியும் ஏர்னிங் சீசன் அதனுடைய ரிசல்ட் வரும்பொழுது அதனுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேர் ஆர்வமாக இருக்காங்க. ஏன்னா போன ரிசல்ட் வந்த சமயத்தில் எதுவுமே பெருசாக நடக்கலை. மார்க்கெட் நல்லா இருந்ததுன்னு ரெக்கவரி ஆனது அது வேறு, அது கணக்கே வேறு. ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதுலேயும் அவன் எப்படி ரிசல்ட் கொடுத்துருந்தான், போன குவார்டரை விடவும் 133 கோடின்னு சொல்லி ரிசல்ட்டை நல்லா தான் கொடுத்துருந்தான். அதுக்கு ஒரு மரியாதை என்பது இன்னும் கிடைக்காம இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஆர்இசி லிமிடெட், அவனுடைய ரிசல்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 4000 கோடியெல்லாம் லாபம் சர்வ சாதாரணமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு குவார்டருக்குங்க. அப்போ ஒரு வருஷத்துக்கு அவன் எவ்வளோ லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 15000 கோடி அசால்ட்டாக லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த பங்குலையும் கடந்த முறை ரிசல்ட் என்பது வந்த பொழுது எந்த விதமான இம்பேக்டுமே இல்லை, 0. அப்போ இனிமேல் ரிசல்ட் வர்ற சீசனில் ஏதாவது ஒரு புதிய பயணமாக இந்த டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய பங்கில் ஏதாவது புதிய பயணமாக சந்தோஷத்தை தருமா? போன இடம் மகிழ்ச்சி என்பது தெரில. அது மாதிரி நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டில் அதிகமாக விற்ற புக்குகளில் மிஸ்டர் பீட்டர் லிஞ்ச் அவர்கள் எழுதிய புக்கு ஒன்று. ஸோ அவர் ஸ்டாக் மார்க்கெட்டில் பல ஐடியாக்கள் என்பது சொல்லியிருக்காரு. அது எல்லாமே மீடியாக்களில் அப்பப்போ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஜாம்பவான்கள் சொன்னதை அப்பப்போ எடுத்து பார்த்துக்கிறது அப்படின்றது நல்லது. இவருடைய தத்துவமே எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேல்யூ, நல்ல சீப்பான பொருள். எப்படி வாரன் பஃபட் அவர்கள் இருக்காரோ அவர் மாதிரியே தான், அவருடைய பாதையிலேயே தான் இவரும் போறார். ஆனால் வாரன் பஃபட் அவர்களுடைய பல்வேறு வீடியோக்கள் நான் பார்த்துருக்கேன். அவர் போய் உட்காந்து வர அவரை பேட்டி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஒரு கேள்வி 3 வார்த்தையிலையோ 10 வார்த்தையில தான் கேட்பாங்க. ஆனால் அதுக்கு அவர் ஒரு அரை மணி நேரம் பேசினாலுமே அவர் அதுக்குள்ள என்ன ஒரு சாராம்சத்தை சொல்றாரு அப்படின்றது நீங்கள் டக்குன்னு எழுதிட முடியாது. ஆனால் இவர் பேசக்கூடிய சில பேச்சுக்களை இந்த மாதிரி மீடியாக்களில் மிக எளிதாக ஒரு ஸ்க்ரீனர் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபில்டர் கண்டிஷன் போட்டு எடுக்கக்கூடிய அழகான ஒரு வேலையை சொல்கிறாங்க. எந்த மாதிரி சொல்கிறாங்க? இந்த மாதிரி ட்ரெய்லிங் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ 25க்கு கீழே, நான் இது வரைக்கும் பல புத்தகங்களில் படிச்சிருக்கேன், 20க்கு கீழே நார்மலாக ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ கம்மியாக இருந்ததுனாவே அது கொஞ்சம் சீப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். இருந்தாலும் இண்டஸ்ட்ரியினுடைய பிஇ ரேஷியோவோட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இவர் ட்ரெய்லிங் பிஇ ரேஷியோ 25க்கு கீழே இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே, பிஇ ரேஷியோ ஃபார்வர்ட் பிஇ ரேஷியோ 15க்கு கீழே இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி பார்க்கக்கூடிய ஆட்கள். நான் நிறைய புக்கில் பார்க்கும்போது டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ 0.00 இருந்தால், அதாவது கடனே இல்லாத இருந்தால் ரொம்ப சௌரியமாக இருக்கும், எதிர்காலத்தில் பிரச்சனை வந்தாலும் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனால் இவர் எங்கள் கடனே வாங்காமல் கம்பெனி நடத்த முடியுமா அப்படின்ற மாதிரி, ஆனால் 0.35 வரைக்கும் டெப்ட் ரேஷியோ இருந்தால் கூட ஒன்றும் பெரிய, அது ஒரு ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் அப்படின்ற மாதிரி தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து. அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பர் ஷேர் அப்படின்ற க்ரோத், போன வருஷம் 1 ரூபா சம்பாரிச்சு கொடுத்தானா இந்த வருஷம் 2 ரூபா சம்பாரிச்சு கொடுத்தானா, அப்போ போன வருஷம் ஒரு பங்கு ஏறிச்சுன்னா இந்த வருஷம் அது மாதிரி டபுள் மடங்கு ஏறணும் அப்படின்றதான் அர்த்தம். ஆனால் அப்படி 100% க்ரோத் இல்லைனாலும் கடைசிக்கு ஒரு 15% இருக்கணும். பிஇஜி ரேஷியோ அதே மாதிரி அதுவும் 2க்கு மேலே எல்லாம் போயிடக்கூடாது, 1.2க்கு கீழே இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக பல்வேறு தகவல்கள் என்பது நம்ம இன்டர்நெட்டுகளை பார்க்குறோம். இவருடைய புக்கை வாங்கி நீங்கள் படிச்சீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தான் இருக்கும். இப்போ என்னோட யூடியூப்ல இந்த மாதிரி ஏதாவது புக்குகளோ அல்லது வேறு ஏதாவது பொருட்களோ நான் என்னால் டேக் என்பது பண்ண முடியும்.
அப்படி டேக் பண்ணாலும் ஒன்று தான். இப்படி நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தகவல்கள் நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒரு புக்குகளை அமேசானில் போய் தேடி எடுத்து பார்த்து படிக்கிறதும் ஒன்று தான். நண்பர்களே, இன்னொரு பங்கு சந்தூர் மங்கனீஸ் சந்துமா. இந்த சந்துமாவுக்கு போன குவார்ட்டரில் ஒரு மரியாதையே கிடைக்கல. அவனுடைய ட்ரெண்ட் என்னமோ திருப்பி விட்டுட்டாங்க. அந்த ஒரு மரியாதை என்பது கிடைச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பது அவன் பண்ணியிருக்கக்கூடிய குவார்ட்டர்லி ரிசல்ட்டுக்கு கிடைக்கல. அதனால் பல ட்ரேடர்கள் சோகமாக இருக்காங்க. இனி அடுத்த ரிசல்ட் சீசனே வந்துடுச்சு. இனி அடுத்தடுத்த மாதங்களில் இது எப்படி இதனுடைய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்றது தெரியாமல் இருக்குது. சே, சந்துமாக்கு இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி டிவிடெண்ட் டீல் வந்து 0.2% கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சந்துமா தான் இறங்கிக்கொண்டே வந்துட்டு இருந்த விஷயத்தை நிறுத்தி இப்படி திரும்பி ஒரு ரிவர்சல் அப்படின்றது போட்டிருக்கு அப்படின்ற ஒரு மரியாதை இந்த மார்க்கெட்டில் கிடைச்சிருக்கு. அப்படின்னாலுமே இவன் செய்த சாதனை என்ன இந்த சந்துமா அப்படின்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாக்கா 156 கோடி லாபம்னு வளர்ச்சியில் அவனுடைய ரிசல்ட்டை ரிப்போர்ட் பண்ணியிருந்தான். இருந்தாலும் மார்க்கெட்டுக்கு ஏனோ இன்னுமே செலிப்ரேட் பண்ணுற மூடு என்பது இன்னும் வரல. ஸோ அவங்களுடைய ரிசல்ட்டுக்கு அப்புறம் வந்து தன்னுடைய வீழ்ச்சியை கட்டுப்படுத்தி ஒரு மாதிரி ட்ரெண்டை மட்டும் மாற்றி வச்சிருக்கானே ஒழிஞ்சு இன்னும் மகிழ்ச்சி என்பது இந்த சந்துமா கொடுக்கல. இது ரொம்ப தப்பு சந்துமா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புயலே எழுந்து வா, தென்றல் காற்றே சந்துமா எழுந்து வா அப்படின்னு நம்ம மனசில் நினச்சிக்க வேண்டியதுதான். நண்பர்களே, எம்ஆர்பிஎல் அப்படின்ற பங்கு, இந்த பங்கு சமீபத்தில் என்ன பண்ணியிருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம். தொடர்ந்து இறங்கி கொண்டே வந்து கொண்டிருந்த பங்கு 300 ரூபாய் எங்கே, 80 ரூபாய் எங்கே. அதுக்கப்புறம் வந்து பெருசாக அது 2 days மூவிங் ஆவரேஜை தாண்டவே இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக. அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் வந்து 2 days மூவிங் ஆவரேஜ் தாண்டி ஒரு கிரீனிஷான ஹேண்டிலில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். இனி இந்த பங்கு என்ன ஆக போகுது அப்படின்றது தெரில. இதனுடைய ரிசல்ட் என்பது வரக்கூடிய இந்த நேரத்தில் இந்த கம்பெனி எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குதுன்னா 1.99% அப்படின்ற டிவிடெண்ட் கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே மாதிரி போன ரிசல்ட்டில் வந்து 300 கோடியிலேருந்து 371 கோடின்னு லாபம் காமிச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு மரியாதை என்பது ஆல்ரெடி கிடைச்சிருச்சு. அந்த மரியாதைக்கு அவன் மேல் நோக்கி நின்று ஆடிக்கிட்டு இருக்கான். இனி அடுத்து வரக்கூடிய ரிசல்ட்டு இதே மாதிரி நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுத்து மேலே வருமா? ஸோ தற்போதைக்கு இது போன்ற நிறைய பங்குகள் நல்ல ரிசல்ட் கொடுத்தும் பெருசாக இப்போ வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. அதுவும் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாக்கா பெரும்பாலும் ஒன்றும் பெருசாகவே நடக்காது. திடீர்னு பார்த்தா ஒரு வருஷத்தில் 5 நாளோ 10 நாளோ 15 நாளோ தான் சந்தோஷமாக ஏறுவாங்க. அப்போ வந்து திடீர்னு பார்த்தா 52 வீக் ஹையை திரும்பி வந்து பிடிச்சவனு இருக்கான், அந்த ஹையை தாண்டி போனவனும் இருக்கான். இங்கே பாருங்க, இந்த ஜிஆர்எஸ்சி கார்டன் ரீச் ஷிப் பில்டிங்னு ஒரு கம்பெனி, அவன் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாகவே பெருசாக எந்த விதமான மூவ்மெண்ட்டுமே இல்லை. திடீர்னு மே மாதம் ஆரம்பத்தில் ஒரு ஜம்ப் அடித்தான். 1500 ரூபாய் ரேஞ்சிலிருந்து கேப் அப்பில் ஜம்ப் அடித்தவன் 3600 வரைக்கும் போயிருக்கானுங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் எதுவுமே திடீர்னு எப்போவாவது ஒரு இடம் தான் நடக்கும். அது வரைக்கும் மாற்றி மாற்றி புலம்பிக்கிட்டே ஜாலியாக கட்டி பிடிச்சிக்கிட்டு ஏதாவது அழுதுட்டு கடற்கரையில் உட்காந்துட்டு பீச்சு சுண்டலை சாப்பிட்டு பொழுது போக்கிக்கிட்டு தான் உட்காந்துருக்கணும். திடீர்னு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வருஷத்தில் 350 நாளை முடிச்சுவிட்டு மீதி 15 நாள்லையோ அல்லது மீதி 30 நாள்லையோ தான் ஏதாவது ஒரு சந்தோஷம் என்பது நடக்கும். அந்த மாதிரி சந்தோஷங்கள் எதிர்காலத்தில் நடக்குமா? போன குவார்ட்டரில் நடக்கல, இனி அடுத்த குவார்ட்டர்லையாவது நடக்குமான்னு இந்த சந்துமா எம்ஆர்பிஎல் போன்ற பல பங்குகளை பார்த்துட்டு இருக்காங்க ட்ரேடர்கள். சரி நண்பர்களே, வீடியோனுடைய மிக முக்கியமான கட்டத்துக்கு வந்துட்டோம். அதாவது இந்த மார்க்கெட் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஊஞ்சலாட்டம், அதாவது ஸ்விங் மாதிரி பயங்கரமாக ஏதாவது வாலட்டிலிட்டி காட்டுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தற்போது பல்வேறு காரணங்களால் வந்திருக்கு. ஒன்றுன்னா கூட பரவாயில்ல, 4-5 வந்துருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு தகவலாக சோஷியல் மீடியாவில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த எலான் மஸ்க் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பில், பாஸ் பண்ணக்கூடிய அந்த பில் வந்து மொத்த அமெரிக்காவையே அழிச்சிரும், பேங்க்ரப்ட் ஆயிரும், அமெரிக்கா வந்து டோட்டலாக திவாலாயிரும், அந்த கண்டிஷனுக்கு போக போகுது அப்படின்ற மாதிரி எலான் மஸ்க் அவர்கள் சொல்கிறாரு. அதோட மட்டும் நிறுத்தாமல் புதுசாக மறுபடியும் கட்சிகள் தொடங்குறதுக்கு உண்டான பணியை பார்த்துக்கிட்டு இருக்கிறதாக தகவல்கள் போயிட்டு இருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவல். ஏன்னா ட்ரம்ப் அவர்களையே ஜெயிக்க வச்சது நான் தான் அப்படின்னு பல இடங்கள்ல எலான் மஸ்க் சொல்லிட்டு இருக்காரு.
என் பணத்தை கொண்டு போய் வேற ஒருத்தரை போட்டு ஜெயிக்க வைக்கிறதுக்கு நானே ஜெயிச்சுட்டு போயிடுவேன்ல அப்படின்ற மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம நாட்டில் எப்படி ஓட்டு வாங்குறதுக்கு செலவு செய்யணுமோ அதே மாதிரி அங்கேயும் சும்மா டிவிலேயோ பேப்பர்லேயோ மட்டும் விளம்பரப்படுத்திட்டு வீட்டுக்குள்ளேயோ படுத்துட்டாவெல்லாம் அங்கேயும் யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ அங்கேயும் வந்து ஏகப்பட்ட செலவு அப்படின்றது தேர்தலுக்காக செய்ய வேண்டியதாக இருக்குது, ஓட்டர்களா அட்ராக்ட் பண்ணுறதுக்காக. அப்போ நானே கட்சி தொடங்கி நானே அந்த வேலையை பண்ணிடுவேன்ல பணத்தை செலவு பண்ணி அப்படின்ற மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலாக போயிட்டுருக்கு. இப்படி அவர் ட்ரம்ப் அவர்களை போட்டு அடி வெளுத்து விட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலேயும் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை அமெரிக்காவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சைனா வந்து அமெரிக்க டாலருக்கு எதிராக ஏதாவது ஒரு பேமெண்ட் சிஸ்டம் கொண்டு வருமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இங்கே தான் நீங்கள் வந்து ஒரு ஞானி ஒரு வாரன் பஃபட் அவர்களை நினச்சி பார்க்கணும். அவர் வந்த உடனே ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் ட்ரம்ப் கொடுத்த ஒரே ஒரு அட்வைஸ் நான் உனக்கு என்ன சொல்கிறேன்னா, தயவுசெய்து நம்மளுடைய அமெரிக்க டாலரை கும்பா பாடி விட்டுறாதா அப்படின்றத அவர் சொன்ன ஒரே ஒரு அட்வைஸ். ஆனால் அந்த அட்வைஸ் வந்து அவர் கேட்டாரா இல்லையா அப்படின்றது தெரியல. இதனுடைய ரிசல்ட் என்பது பார்க்கும்போது கிட்டத்தட்ட 20 வருடங்கள் 50 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி இந்த மாதிரி யாரும் பார்த்ததே இல்லைங்க அப்படின்ற மாதிரி $100 கீழேயே 100க்கு கீழே கூட இந்த யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் யாரும் பார்த்ததில்லை. ஆனால் இப்போ அது 96.99 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அட நாராயணா அப்படின்ற மாதிரி இந்த சமயத்தில் எல்லாருமே வாரன் பஃபட் அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, ஏங்க அவர் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு தாங்க உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருக்காரு. ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த பங்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி இருக்கும்னு நினச்சாதானே ஒவ்வொன்றில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணார். அப்படித்தான் நினச்சி அமெரிக்க டாலரை கும்பா பாடி விட்டுறாதப்பா அப்படின்னு சொன்னார். ஆனால் அது யாரும் கேட்கல. அது தன்னைத்தானே அழித்துக்கிட்டு 96.99 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ். இந்த ரெண்டுமே மிகப்பெரிய தகவல். அப்படின்னா இன்னும் பெரிய தகவல்கள்லாம் இருக்கு. நம்ம மார்க்கெட்டை ஒரு வழி பண்ணாம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதாவது அமெரிக்காவினுடைய யூஎஸ் டேரிஃப் சம்பந்தப்பட்ட தகவல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பிரிக்ஸ்னுடைய மீட்டிங்ல யாராவது ஏதாவது ஒன்று பேசி அது ஒரு சென்சேஷனலாக போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரிய பெரிய கம்பெனிகளுடைய ரிசல்ட் என்பது அடுத்த வாரத்தில் வர வேண்டியது இருக்கு. கணக்கு போட்டு பார்த்தோம்னா இப்போ மார்க்கெட் ஒன்னே தான் இருக்கு, ஆனால் நியூஸ் 10-15 இருக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு நண்பர்களே. 6 மாமியார் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரே ஒரு மருமகள், அது சின்ன பெண்ணா பார்த்து கட்டி கொடுத்த மாதிரி அடுத்த வாரத்தில் மார்க்கெட் என்ன செய்ய போறாங்கன்னே தெரியாமல் ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒரு நண்பர் ரொம்பவுமே மனசு நொந்து போயிட்டாரு. அதாவது நம்ம எங்காவது ஒரு பேங்க்லேயோ அல்லது எங்காவது ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்லேயோ அல்லது ஏதாவது ஒரு ஷாப்பிங்லேயோ நம்ம நம்பரை கொடுத்துட்டோம்னு வச்சுங்க, நம்ம நம்பரை வித்துருவானுங்க போல. அதுக்கப்புறம் யாராவது ஒருத்தர் நம்மளுக்கு கால் பண்ணுறாங்க, அதுலேயும் நம்ம ட்ரேடிங் ரிலேட்டடாக இருக்கோம் அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கோம்னா எவனாவது ஒருத்தன் கால் பண்ணுறான். அப்படி தான் ஒரு நண்பருக்கு சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக. எனக்கு இந்த மாதிரி கால் வருது. திடீர்னு எங்கே நம்ம நம்பரை விற்பாங்க, யாருக்கு விற்பாங்கன்னு தெரியாது. திடீர்னு காலையில் ஒரு ஃபோன் வரும், மத்தியானம் ஒரு ஃபோன் வரும், நைட் வரும். ஆக மொத்தம் ஒரு 2-3 நாளைக்கு நான் அந்த நம்பர்களை பிளாக் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய நம்பரு, அவங்களுடைய ஆஃபீஸ் நம்பரு, அவங்க மேனேஜர் நம்பர்னு எல்லா நம்பர்லேருந்து ட்ரை பண்ணுவாங்க போல். நான் எல்லா நம்பரையும் பிளாக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒரு செட் என்பது க்ளோஸ் ஆகிடும். அப்புறம் மறுபடியும் எப்பாவது ஒரு 2-3 மாதம் கழிச்சு வேறு யாராவது நம்ம நம்பரை வேறு யாருக்காவது விற்று விட்ருவாங்க. அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி பண்ணணும். வேறு ஏதேதோ வழிவகைகள் சொல்கிறாங்க, டு நாட் டிஸ்டர்ப் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வைக்கலாம் அப்படின்றாங்க. நான் அதை யூஸ் பண்ணதில்லை. நண்பர்களே, இத்தனை நாள் இந்த மாதிரி கவலை தரக்கூடிய தகவல் எதுவுமே வரல. இடையில பல மாதங்களாக இந்த மாதிரி ஒரு விஷயம் என்பது நடக்காமல் இருந்தது. ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆன்லைன் கேம் என்பதே இல்லை, அது ஆன்லைன் சூதாட்டம் தானே. ஸோ அந்த ஆன்லைன் சூதாட்டத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் பணம் போயிட்டதுனால எப்படி நீ இந்த கடனை நம்ம அடைக்க போகிறோம்? ஏங்க 15 லட்ச ரூபா கடன் நம்ம எப்போங்க கட்டுறது? அது 10 வருஷமோ 15 வருஷமோ அது வாங்குகிற சம்பளத்தை பொறுத்து தான் அதை அடைக்க முடியும். ஸோ அப்போ அந்த கடனால ஏதாவது பிரச்சனை வருமோ அப்படின்ற மாதிரி நினச்சி பயந்து இறந்து விட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. இப்போ நம்ம நண்பர் துடிக்கிறார் பார்த்தீங்களா, அவருக்கு அந்த வேதனை வருது பார்த்தீங்களா. ஸோ இது மாதிரி யாரும் தயவு செய்து போய் விளையாடாதீங்க. பணத்தை விட்டுட்டு நீங்கள் துன்பப்படுறது இல்லாமல் மற்றவங்களையும் துன்பப்படுத்தாதீங்க. இந்த விழிப்புணர்வாக இந்த பதிவை எடுத்துங்க. நம்ம நண்பர் போட்டிருக்கிற பதிவு ஒரு விழிப்புணர்வாக எடுத்து நீங்களும் ஒரு 4-5 பேர்த்துக்கு இப்படியெல்லாம் நடக்குதுப்பான்னு டீ குடிக்கிறப்ப சொன்னீங்கன்னா கூட அது ஒரு மாதிரி அந்த சென்டிமெண்ட்டே பல பேர்த்த காப்பாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு நண்பர்னுடைய ஐடியா பாருங்கள். இந்த ஐடியா உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகுதா அப்படின்ற மாதிரி பாருங்கள்.
இவர் வந்து மூணு ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சிருக்காரு. இப்போ ஒரே அக்கௌண்ட்லயே வந்து வாங்குறோம் விற்கிறோம்னாக்கா அது இன்கம் டேக்ஸ்னுடைய கணக்குப்படி தான் சாஃப்ட்வேர் வந்து கணக்கெடுத்து வச்சுக்கும். ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படின்ற கான்செப்டில் பண்ணும். சில நேரங்களில் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கணக்கு போட முடியாது. இவர் என்ன பண்ணுறாருனாக்கா 3 ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் சப்போஸ் ஏதாவது ஒரு பங்கு 100 ரூபா இருக்குது அப்படின்னாக்கா அது பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அது 120 ரூபா போச்சுன்னா ஒரு 20% ஏறிச்சுன்னா வெல் அண்ட் குட். ஒருவேளை ஏறலையா கீழே இறங்கும் போது அதே அக்கௌண்ட்டில் ஏவரேஜ் பண்ணிவிட்டு இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் புதுசாக வாங்குறாரு. அதுவும் கீழே இறங்குதா இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் மறுபடியும் புதுசாக இன்னொரு முறை வாங்குறாரு. அப்போ மொத்தமாக மேல் நோக்கி வரும்போது இந்த 2 அக்கௌண்ட்டு பாசிட்டிவில் ப்ராஃபிட்டில் வரும்போது இது நோ லாஸ் நோ கெயினில் வந்துடும். ஸோ அப்போ வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணி எடுப்பேன், இது எனக்கு மைண்டு கிளியராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிளியராக என்ன ரேட்டுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன எடுத்துருக்கோமோ அந்த லேட்டஸ்ட்டுக்கே நம்ம விற்கிற மாதிரி நம்மளுடைய லெட்ஜரில் கால்குலேஷன்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்கோம். ஒன்று. அதே வந்து நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ 1000 பங்குகள் 100 பங்குகளாக ஒரு 10 என்ட்ரி வாங்கிட்டு 10 தடவை வாங்கிட்டு 11ஆவது தடவையாக மொத்தமாக ஒரே ஒரு தடவை விற்றோம்னா வெறும் 15 ரூபாயோ 20 ரூபாயோ அந்த டிமேட் ஃபீஸ் என்பது வரும். ஆனால் இப்போ 3 தடவை மாறி மாறி பண்ணுறோம்னு வச்சிங்களேன், அப்போ ஒவ்வொன்றிலையும் சேல் பண்ணும்போது அந்த டிமேட் ஃபீஸ் என்பது வரும். அதே மாதிரி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் என்பது வரும். அது போன்ற சில நடைமுறை சிக்கல்கள்லாம் இருக்குது. எப்பா இங்கே பாருங்க டிட்டர்மினேஷன், நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இதுக்கு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு பாருங்க. யூனியன் பேங்க் நான் 200 பங்கு 21 ரூபா 80 பைசாக்கு எடுத்துட்டேன். அது என்னைக்கு 400 ரூபா வருதோ அப்போ நான் விற்றா போதும், ஒன்றும் எனக்கு அர்ஜென்ட் இல்லை, அது எப்போ வரட்டும். 21 ரூபா 80 பைசாக்கு எடுத்த பங்கு 400 ரூபா எப்போ வருதோ அப்போ கொடுத்துட்டு போகிறேன். அது வரைக்கும் எனக்கு டிவிடெண்ட் வந்துக்கிட்டு இருக்கும்ல. ஸோ அந்த டிவிடெண்ட் எடுத்து நான் இதே மாதிரி பல பங்குகளை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்க்க போனால் இப்படி பண்ணியே வரக்கூடிய அடுத்த மாதத்தில் ஐடிசியிலிருந்து கிட்டத்தட்ட 4000 எனக்கு டிவிடெண்டாகவே வரும். அதை தூக்கி நான் ஐஓசியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேன். இப்படியே என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வரக்கூடிய லாபத்தை மறுபடியும் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி காம்பவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஐஓசி என்கிட்ட 2000 ஷேர் சேர்ந்துருச்சு, என்எம்டிசி 1000 ஷேரு, 500 ஐடிசி. ஸோ இப்படி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்னுடைய அக்வஷன் காஸ்ட் கம்மியாயிட்டே இருக்குன்னு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாப்புல. இது மாதிரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரேர். எங்கேயுமே நம்மளுக்கு எந்த சேனல்லையுமே இந்த மாதிரி இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸாக ரொம்ப ஃப்ராங்காக ஷேர் பண்ணுறது ரொம்பவுமே அதிசயம்தான். நன்றி, வணக்கம்.